கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது என்னாகமும் 13ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது கடைசி பகுதி, நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். காலை சொல்லுகிற காரியம், அதாவது நாம் அந்த தேசத்தை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம், லகுவாய் ஜெயிக்கலாம், அந்த தேசத்தை எளிதாக நாம் சுதந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மற்ற எல்லா ஜனங்களும், அதாவது அங்கே இருக்கிறவங்க பெரிய ஆட்கள், ராட்சதர்கள் அப்படி சொல்லி துட்செய்திய ஜனங்களுக்குள்ளே தவறான செய்திகளை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 14 கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ உண்மையாகவே நாட்களிலே எளிதாக பெறக்கூடிய அநேக நன்மைகள், தேவன் நமக்கு வைத்திருக்கிற, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற எளிதாய் பெறக்கூடிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ஜெயத்தை இன்னைக்கு ஆண்டவராய தேவனை விசுவாசியாமல் துட்செய்திகளை, தவறான செய்திகளை நாம் கேட்டு நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எளிதாய் பெறக்கூடிய நன்மைகள், கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற நன்மைகள், அது எளிதாய் பெறக்கூடிய நன்மைகள், எளிதாய் பெறக்கூடிய ஆசீர்வாதம், எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் நாட்களில் மற்றவர்களுடைய தவறான செய்திகள், துட்செய்திகள், தவறான ஆலோசனைகளை நீங்கள் கேட்கறதுனால தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் பெற முடியாமல் போகிறது. இன்றைக்கும் கூட அப்படிதான். நீங்கள் தவறான ஆலோசனைக்கும், தவறான செய்திகள், துட்செய்தி, தவறான செய்திகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கிறதுனால, அதை கேட்கறதுனால லகுவாய் பெறக்கூடிய அநேக நன்மைகளை நீங்கள் இழந்து போகிறீர்கள். இந்த நாட்களில் தவறான செய்திக்கு நீங்கள் செவி கொடுக்காதீங்க, துட்செய்திக்கு செவி கொடுக்காதீங்க, தவறான ஆலோசனைக்கு செவி கொடுக்காதீங்க. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம் இருந்தாலும், பெரிய பிரச்சனையாக இருந்தால், பெரிய ஆட்களாக இருந்தாலும், பெரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லி விசுவாசிங்க. நிச்சயமாய் தேவன் எனக்கு அதை தருவார் என்று சொல்லுங்க. அதை எளிதாய் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் பெற முடியும், நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் நம்புகிற தேவன் பெரியவர். பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, சத்துரு பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியம் பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, ஆனால் பெரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே எளிதாக பெறக்கூடிய நன்மைகள் நிச்சயமாய் உங்களுக்கு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எளிதாய் ஜெயம் எடுக்க முடியும். காரணம் தேவன் பெரியவர், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணு. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாட்களிலே எளிதாய் பெறக்கூடிய நன்மைகள், எளிதாய் ஜெயிக்கக்கூடிய ஜெயம், நன்றியோடு எங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. தவறான செய்திக்கு, துட்செய்திக்கு, தவறான ஆலோசனைக்கு நாங்கள் செவி கொடுக்காதபடிக்கு உம்மை விசுவாசித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். கேட்கிற ஜனங்களை ஆசீர்வதியும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.